நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டிட்வா புயல் சென்னையில் இருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதால் திருவான்மியூர் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு சென்று செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வெங்கட், வணக்கம். ஆபத்தை உணராமல் அங்கு இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்களா? டிட்வா புயல் காரணமாக நீங்க இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி எப்படி இருக்கு? டிட்வா புயலானது கடந்த 6 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயலானது மையம் கொண்டிருப்பதால சென்னையில் இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம், திருவான்மியூர் கடற்கரைகள் சீற்றமாக காட்சியளிக்கிறது. நாம் தற்பொழுது சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் நின்று கொண்டிருக்கிறோம். மழை சற்றே குறைந்திருந்தாலும் காற்றுடைய வேகமும் கடல் கொந்தளிப்புடன் தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. ஆனாலும் கூட பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கடற்கரைக்கு வந்து செல்ஃபி எடுப்பதும், அதே போல இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு வந்து செல்ஃபிகளை எடுத்து வருகிறார்கள். இன்று ஒரு நாள் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம், பாதுகாப்பாக உள்ளே இருக்க வேண்டும் என அரசும் முதலமைச்சரும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்த நிலையில பொதுமக்கள் அதிக அளவு தற்பொழுது திருவான்மியூர் கடற்கரைக்கு ஆபத்தை உணராமல் கடற்கரைகளை பார்க்க வந்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை என்பதால மற்ற கடற்கரைகளை காட்டிலும் திருவான்மியூர் கடற்கரைகளில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் அதிகமாக அந்த நடைபயிற்சிகளை மேற்கொள்வார்கள். ஆனால் தற்பொழுது இன்றைய தினம் இந்த டிட்வா புயல் காரணமாக பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்த போதும் கூட பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் தங்களது பிள்ளைகளை அழைத்து வந்து கடற்கரைகளை ஓரமாகவே அவர்கள் அந்த கடல் அழகை பார்த்து வருகிறார்கள். இளைஞர்களும் ஒரு சிலர் ஆபத்தை உணராமல் கடல் அருகே செல்ஃபிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் குறைவான அளவில் காவலர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ரோந்து வாகனத்தில் சென்ற காவலர்கள் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார்கள். அதன் பிறகாக பொதுமக்கள் தற்பொழுது இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிட்வா புயலானது மையம் கொண்டிருப்பதால் திருவான்மியூர் கடற்கரை பகுதிகளில் மழை குறைந்து காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. கடலும் தற்பொழுது சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதால் பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.